Hi guys, it's me Subarna. நீங்க பார்த்துட்டு இருக்க 30 days 30 recipes to surprise my mother இந்த சீரீஸ்ல 5th ரெசிபி என்ன தெரியுமா? It's பாவ் பாஜி. ஸோ நான் இன்னைக்கு எங்க அம்மாக்கு பாவ் பாஜி பண்ணியிருக்கேன். டிஷ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை சொல்லட்டான். எனக்கு வெஜிடபிள்ஸ் வெட்டவே தெரியாது. எப்பயுமே எங்க அம்மா எனக்கு வெஜிடபிள்ஸ் வெட்டி தருவாங்க. நான் வந்து அடுப்புக்கு முன்னாடி போயிட்டு அதெல்லாம் போட்டுட்டு உப்பு மிளகா பொடி மட்டும் போட்டு நான் தான் சமைச்சேன், சூப்பராக சமைச்சேன்னு பேர் வாங்கிப்பேன். பட் இந்த தடவை தட் இஸ் நாட் திங். எங்க அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் வெட்டி தர யாருமே இல்லை. ஸோ நானே காலிஃப்ளவர் வெட்டும் போது அதில் கஷ்டம் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணி காலிஃப்ளவர் வெட்டி முடிச்சிட்டேன். இப்போ குயிக்காக சமத்து குட்டீஸை கமெண்ட்ல போயிட்டு யாருக்கெல்லாம் அல்லக்கை இல்லாமல் சமைக்க தெரியாது, வெஜிடபிள்ஸ் வெட்ட ஒரு ஆள் வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு பொட்டேட்டோஸ், காலிஃப்ளவர்ஸ், கேரட்ஸ், பட்டாணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு போட்டு பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் மெயின் இன்க்ரீடியண்டான பாஜி எப்படி பண்ணுறது அப்படின்னா, தவா எடுத்துட்டு அதில் தேவையான பட்டர் ஆயில் போட்டு ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்க வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு உப்பு மிளகா பொடி அண்ட் பாவ் பாஜி மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணி அதை ஒரு கிரேவி மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தவாவில் பட்டர் போட்டு பாவ் பாஜி பன்ஸை வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து அது கூட அந்த கிரேவியை வச்சு சர்வ் பண்ணலாம். பாவ் பாஜி ரெடி. இப்போ அப்படியே நல்லா அந்த பாவ் பாஜி மசாலா மேலே லெமனை புழிஞ்சு பண்ணை பிச்சு அதுக்கப்புறம் மசாலாவும் ஆனியன்ஸும் சேர்த்து வாயில் ஒரு வாய் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ணே பசியில வந்திருக்கேன். அந்த பசியில இது அப்பாடி செம்ம சுபர்ணா, சூப்பர் பேபி. பாய். ஹாய் கைஸ் சொல்லு. ஹாய் கைஸ், இட்ஸ் மீ சுபர்ணா. நீங்க பார்க்க ஹாய் கைஸ், இட்ஸ் மீ சுபர்ணா. நீங்க பார்த்துட்டு இருக்க 30 days 30 ஏமா எனக்கு குளருது நீங்க இருக்கனால. சரி, திரும்பி ஆஃப் பண்ணுங்க.